சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம லீய ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிடுவான். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு இன்னைக்கு இந்த பிளாசம் ஆஃப் பவரோட அடுத்த எபிசோட்ல பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப பில்டப்பா நம்ம பிரின்ஸ் லீய கன்வின்ஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பிரின்ஸ் லீயே வந்துடுறான். தம்பி நீ என்னப்பா இங்க? இப்பதான் உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அங்க இருக்கிறவங்க தான் நீ இங்க இருக்கதா சொன்னாங்க, அதான் வந்த அப்படின்னு சொல்ல. எதுக்குப்பா? உனக்கு தேங்க்ஸோட தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் லீ சொல்ல. நமக்குள்ள என்னப்பா தேங்க்ஸ்லாம், அண்ணா நீ தான் என்னோட அறிவுக்கணே திறந்திருக்க. நான் சேஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஒண்ணு அண்ணன் ஆர்மில இருக்கணும், இல்லனா நார்த் வெஸ்ட் ஆர்மில இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல தான் நான் இருக்கணும். அதனால அண்ணன் ஆர்மியை விட்டுட்டு நான் நார்த் வெஸ்ட் ஆர்மில ஜாயின் பண்ண போறேன். அப்பதான் சேஷாவை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு அவளுக்கு புரியும், அவ அப்பாவுக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. தம்பி நான் சொல்ல வந்தது அது இல்லப்பா. ஆனா நீ கவலைப்படாத, நீ தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன்னு நான் என் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். அதோட நீயும் சேஷாவை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நானும் சேஷா ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு பெரிய ஐடியாவை கொடுத்திருக்க. உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்ததே இல்லனா. ஒருவேளை ஃபியூச்சர்ல எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பா உனக்கு தான் முதல் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போன உடனே நம்ம ஆங்குவே இருக்கால, அவன் நம்ம ஹீரோவை பயங்கரமா கலாய்க்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. அவ ஒரு கோயிலுக்கு வந்திருக்கா. அந்த கோயில் ஏதோ ஒரு விசேஷம் போல. அப்போ ஒரு சின்ன பாப்பா வந்து ஒரு பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோனி கிட்ட கொடுக்குறா. அக்கா நான் எடுத்துட்டு வந்த எல்லா பிரேஸ்லெட்டும் வித்து போச்சு, இது மட்டும் தான் இன்னும் விக்கல, இதை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அந்த பாப்பா சொல்ல. நம்ம ஹீரோனியும் பாவப்பட்டு அதை வாங்கிக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு செடிக்குள்ள இருந்து பெரிய பாம்புலாம் வருது. எல்லாருமே செதறி ஓட அந்த பாம்புல கரெக்டா நம்ம தலைவியை நோக்கியே வருது. உடனே நம்ம மோகி வந்து மாசா சண்டை போட்டு தலைவியை காப்பாத்திடுறா. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த மலைக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். அங்க ஒருத்த மட்டும் சந்தேகப்படுற மாதிரி மலையில இருந்து வேகமா ஓடி வரத பார்த்து அங்க கிட்ட அவனை பிடிக்க சொல்றான். அந்த ஆளை பிடிச்சு விசாரிச்சா அந்த குட்டி பாப்பா விட்டு பிரேஸ்லெட்டை கொடுக்க சொன்னதே இவன் தான் தெரிய வருது. அந்த பிரேஸ்லெட்ல பாம்புகளை அட்டாக் பண்ற பவுடர் இருந்திருக்கு. சரி உன்னை யாரும் அனுப்புனான்னு விசாரிச்சா அன்னைக்கு நம்ம தலைவிய தண்ணிக்குள்ள தள்ளி விட்டால ஒரு பொண்ணு, அவதான் இதை பண்ணிருக்கான்னு தெரிய வருது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இளவரசர் லீயை ரொம்ப பிடிக்கும். ஆனா லீ வந்து நம்ம தலைவியை லவ் பண்றதால இவ்வளவு போட்டதெல்லாம் பிளான் பண்ணிருக்கா. உடனே நம்ம ஹீரோ அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறான். இப்போ இந்த விஷயம் நம்ம இளவரசர் லீக்கு தெரிய வர உடனே தலைவிய பார்க்க வரான். ஆனா தலைவி அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்ல நம்ம லீ வேற மலையில நனைஞ்சுகிட்டே நிக்க நம்ம தலைவி அதை கண்டுக்கவே இல்ல. நேரா நம்ம ஹீரோ கூட சிட்டி டவருக்கு போயிடுறா. அங்க போனா ஊரே இருண்டு போய் கிடக்க. என்னங்க இருட்டா இருக்கு அப்படின்னு தலைவி கேட்க நம்ம ஹீரோ கூலா வானத்தை காட்டுறான். திடீர்னு வானத்துல பட்டாசு வெடிக்க அடுத்த செகண்டே ஊர்ல இருக்கிற எல்லா விளக்கும் ஆன் ஆகுது. பார்க்கவே செம்ம அழகா இருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் நான் உனக்காக தான் ஏற்பாடு பண்ணேன், உன் சந்தோஷத்துக்காக ஒவ்வொரு வீட்லயும் விளக்கேத்த சொல்லியிருக்கேன். சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. ஆனா இங்க பயங்கரமா குளிருது, உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்கெல்லாம் வந்து நிக்கணும், வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல. தலைவி உடனே வண்டியில போகலான்னு சொல்ல. ஆனா தலைவி வந்து நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போயிடுறா. அப்பாவை போகும்போது லீ அங்க வந்துடுறான். அவன் நம்ம தலைவி கிட்ட பேசதான் வந்திருக்கான். ஆனா தலைவி அவனை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறா. இவனும் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போக அப்பா அவனோட அண்ணன் வந்து தடுத்து கூப்பிட்டு போறான். இங்க பாரு, ஒருத்தி உன்னை வேணான்னு சொல்றானா வேணான்னு தான் அர்த்தம். நீ என்ன ட்ரை பண்ணாலும் அவ உனக்கு கிடைக்க மாட்டா. சோ அவளுக்காக உன் டைமை வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த லீய அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். கட் பண்ண தலைவி அவளோட வண்டியை கொண்டு வர சொல்ல உடனே ஷென்ஷி இருக்கால வண்டியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப நம்ம தலைவியும் மோயும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்த வந்து தலைவியை அட்டாக் பண்றான். ஒரு விஷம் ஊத்திய தலைவியோட கழுத்திலே குத்த தலைவி அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. மோயும் சண்டை போட்டாலும் அவன் மேலேயும் மயக்க பொடிய தூப்பி விடுறான். உடனே அந்த கில்லர் வந்து தலைவியை கொல்ல வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து அவளை காப்பாத்துறான். ஆனா அந்த கில்லர் மாட்டின உடனே தற்கொலை பண்ணிக்கிறான். உடனே தலைவிய டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போனா அவளுக்கு யூஸ் பண்ணது ரொம்ப டேஞ்சரான விஷமா, இதயத்தையே காயப்படுத்திருக்கான். சரியான ட்ரீட்மெண்ட் இல்லனா அவ்வளவுதான் டாக்டர் சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறான். உடனே செத்து போன அந்த கில்லரை செக் பண்ணப்ப அவன் சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரிய வருது. அதுவும் அவன் குடிச்சிருக்கிற சரக்கு அரண்மனையில மட்டும் தான் கிடைக்கும்னு தெரிய வருது. சோ அரண்மனையில இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் தலைவியை கொலை பார்த்திருக்காங்க. அப்ப அவங்க மூலிகையை பத்தி பேசுறாங்க. அது வந்து ஒரு ஐஸ் மூலிகையாம். அந்த மூலிகை கிடைச்சா நம்ம தலைவியை காப்பாத்தலான்னு அவங்க சொல்ல நம்ம தலைவனும் அதை எடுத்துட்டு வர சொல்லி அவனோட ஆளுங்களை அனுப்பியிருக்கான். ஆனா போனவங்க வெறும் கையோட வர அதனால தலைவனே அதை போய் எடுத்துட்டு வரலான்னு முடிவு எடுக்கிறான். ஆனா இந்த மூலிகை இருக்குல்ல அது வந்து பனி பிரதேசத்துல மட்டும் தான் இருக்குமா. சோ அங்க போனா நம்ம தலைவனுக்கும் ஒத்துக்காதான். இருந்தாலும் தலைவிக்காக அவன் அந்த ரிஸ்கை எடுக்கிறான். கட் பண்ணா இப்ப தலைவி ஒரு வழியா கண் முழிக்கிறா. உடனே அவன் நம்ம தலைவனை பார்த்து அவன் எனக்கு கொல்ல வந்தப்ப எனக்கு காப்பாத்தினது நீ தானே, உண்மையிலேயே அது நானா இருந்தா நல்லாதான் இருக்கும், ஆனா அது நான் இல்ல, ஆங்குவே தான் உன்னை காப்பாத்தினான். நம்ம தலைவன் அப்படி சொன்னதும் நம்ம தலைவி ரொம்ப வருத்தப்படுறா. ஏன்னா அவன் மயக்கத்துல இருந்தப்ப அங்க இருந்தது நம்ம தலைவன்
தானு அவ பாத்திருப்பா. ஆனா தலைவன் போய் சொல்றான்னு அவன் நினைக்கிறா. அப்ப தலைவன் வந்து, ஷேஷா, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போறேன், வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், சோ நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, நம்ம தலைவியும் போயிட்டு வாங்கன்னு சொல்றா. உடனே நம்ம தலைவன் இருக்கால கேக்குறான், நான் எங்க போறேன்னு கேட்க மாட்டியா, அதுவும் எதுக்கு போறேன்னு கேட்க மாட்டியா, ஒருவேளை நீ கேட்டிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்க எங்க போறீங்கன்னு நான் ஏன் கேட்கணும், அது உங்களோட தனிப்பட்ட விஷயம், அதை தெரிஞ்சுக்க நான் யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, உடனே தலைவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் அப்படி எங்க போறானா, அந்த பனி பிரதேசத்துக்கு தான் போறான். கட்பான தலைவன் அந்த பனி பிரதேசத்துக்கு வரான். ஆனா அவன் தேடி வந்த அந்த மூலிகை இருக்குல்ல, அது வந்து மலையோட அடிவாரத்துல தான் இருக்கு. உடனே தலைவன் என்ன பண்றான், அந்த மலையில இருந்து கீழே குதிச்சு அந்த மலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு கொகை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ஏற ட்ரை பண்றான். கடைசியா ஏறி அந்த மூலிகையும் எடுத்துடுறான். ஆனா அதை எடுத்த உடனே அவன் அந்த மலையில இருந்து கீழே விழ, இப்ப தலைவனை தேடிக்கிட்டு அவனோட ஆளுங்க வராங்க. இளவரசி, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் ஆகல, இத உடனே டாக்டர் கிட்ட போய் கொடு, ஷேஷாவை காப்பாத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே அவன் தலைவனை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப, அதே நேரத்துல அந்த மருந்தையும் நம்ம டாக்டர் கிட்ட அனுப்பிடுறாங்க. கட் பண்ண தலைவிக்கு அந்த மூலிகையை வச்சு மருந்து ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க. உடனே தலைவி அந்த மூலிகையை யார் கொடுத்தாங்கன்னு கேட்க, யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் இத பண்ணதா சொன்னாங்க. அப்படின்னா மறுபடியும் அந்த மர்ம மனிதன் தான் எனக்கு இந்த மூலிகையை கொடுத்திருப்பானா? கட் பண்ண தலைவி என்ன பண்றா, அவ்வளவு ஒருத்தன் கொள்ள வந்தால அவனை பத்தி விசாரிக்கிறா. அப்பதான் ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த அசாசன் இருக்கால, அவன் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதியான். ஆனா அவனுக்கு பதிலா வேற ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்து இவனை ஜெயில இருந்து தப்பிக்க வச்சிருக்காங்க. அதுவும் தலைவியை கொல்றதுக்காகவே இவனை தப்பிக்க வச்சிருக்காங்க. சரி, என்ன கொல்ல பார்த்தவன் யாருன்னு தெரியுமா? டாக்டர் அவனை செக் பண்ணப்ப அவன் சரக்கு குடிச்சதா சொன்னாரு. அதுவும் அரண்மனையில மட்டும் கிடைக்கிற ஒரு சரக்கு தான் அவன் குடிச்சிருக்கான். ஆனா சம்பவம் நடந்தப்ப அவன் அதை குடிக்கல, அதுக்கு முந்தின நாள் தான் அவன் குடிச்சிருக்கான். அதோட அந்த கில்லர் பார்க்க தெற்கு பகுதியை சேர்ந்த மாதிரி தெரியுது. அதனால பூலின் கிட்ட அவனை பத்தி கேட்டோம். ஆனா பூலினுக்கு அவன் யாருன்னே தெரியல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, சரி மோயு, நீ என்ன பண்ற, பூலின் கிட்ட சொல்லி அந்த கமிஷனரை கூப்பிட்டு வர சொல்லு அப்படின்னு ஹீரோயினி ஆர்டர் போட, கட் பண்ண நம்ம பூலின் அந்த கமிஷனரை பார்க்க போறா. ஆனா அங்க இருக்கிறவங்க அவளை உள்ள விட முடியாதுன்னு சொல்ல, ஆனா அவ கமிஷனரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள போறா. உள்ள போனவ கமிஷனர் கிட்ட பேசாம சடனா ஒரு மைக்ரோபோனை யூஸ் பண்ணி கமிஷனரை மயங்க வச்சுட்டு அங்க இருந்து தூக்கிட்டு போறா. தூக்கிட்டு போனவ நேரா நம்ம ஹீரோயினி இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் கொண்டு போறா. இப்ப கமிஷனருக்கு மயக்கம் தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயினி சாரி கேக்குறா. ஏன்னா அவ கமிஷனரை கூப்பிட்டு வரதா சொல்லிருப்பா. ஆனா இந்த லூசு மயக்க மருந்தை யூஸ் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கா. கமிஷனர் என்ன கொல்ல பார்த்தால, அவன் யாருன்னு நான் இப்பதான் விசாரிச்சேன். அவன் ஒரு தூக்கு தண்டனை கைதியான். ஆனா யாரோ அவனை காப்பாத்திருக்காங்க. அது யாருன்னு உங்களால விசாரிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, கவலைப்படாதீங்க, நான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவனோட பேரு பூஜின். விசாரிச்சு பார்த்ததுல அவனுக்கு பதிலா ஒருத்தன் செத்துருக்கால, அவன் பேரு ஷாங்ஷுவா. அவன் சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சரி, அந்த பூஜின் எதுக்கு என்ன கூட பார்த்தான்? அவன் சியாங் கவுண்டியா சேர்ந்தவன். சியாங் கவுண்டியா அது பியான் குடும்பத்தோட சொந்த ஊருல. ஆமா, பியான் குடும்பத்துல அந்த கள்ளிராணி மட்டும்தான் உயிரோட இருக்கா. பியான் குடும்பம் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது, அவளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பகை இருக்கா அப்படின்னு கமிஷனர் கேட்க, நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்ல, இருந்தாலும் நான் அவளை பார்த்து பேசணும், கவலை விடு, இவனை மாதிரியே அவளையும் நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு பூலின் சொல்ல, ஹேய், நீ திருந்த மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் எடுத்துட்ட. உடனே கமிஷனர், இளவரசி, இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் அந்த புஜினுக்கும் அவளுக்கும் என்ன கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. காட்மான கமிஷனர் போய் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஹீரோனுக்கு பாஸ் பண்றாரு. அப்பதான் தெரிய வருது, இறந்து போன பூஜின் வந்து நம்ம கள்ளிராணியோட லவ்வர்னு. உடனே ஹீரோயினி கள்ளிராணிய பாக்குறதுக்காக கிளம்ப, நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு என்னத்துக்கு தெரிஞ்சிருக்கமே, புஜின் தான் உங்களை கொல்லப்பாதானு, அப்ப அந்த புஜினை அனுப்பினது நீதானா அப்படின்னு ஹீரோனி கேட்க, இல்ல, ஆனா நான் உன்னை லவ் பண்ண, நீ 6ஆம் இளவரசர் ஷாங்கியூவை தானே லவ் பண்ண, நான் அவரை லவ் பண்ணல, அது வெறும் நாடகம் மட்டும்தான், என்னோட புஜினை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நான் ட்ரை பண்ணேன். சரி, அதை விடு, எதுக்காக என்ன கொலை பாத்தீங்க, உண்மையிலே நீ என்ன கொலை பாத்தியா இல்ல யாராவது சொல்லி இதை பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, இளவரசி, நானும் புஜினும் சேர்ந்துதான் உங்களை கொலை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா நீங்க கிஸ் பண்ணது உண்மைதான், நாங்க உங்களை கொல்ல நினைக்கல, யாரோ சொல்லிதான் நாங்க இதை பண்ணோம், ஆனா என்னால அது யாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ ரத்த வண்டி எடுத்து அங்கேயே இறந்து போயிடுறா. கட் பண்ண இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அரண்மனையை சேர்ந்த அரசரோட மனைவி இருக்காங்களே, அவங்க அங்க வராங்க. இவ எப்படி இறந்து போனா, நாங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சோம், ஆனா திடீர்னு பார்த்தா இவ இறந்து போயிட்டா அப்படின்னு ஹீரோனி சொல்ல, அவங்க குடிச்ச டீல கலிராணி வந்து விஷத்தை மிக்ஸ் பண்ணி தற்கொலை பண்ணிருக்கா. புரியுது, 6ஆம் இளவரசன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான், ஆனா இவ 6ஆம் இளவரசனை ஒன் சைட லவ் பண்றான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளோட வாழ்க்கை நாசமா போயிரும் தான் உன்னை கொலை பண்ண பார்த்திருக்கா, அதனாலதான் அந்த அசாசினை அனுப்பியிருக்கா போல, எங்க மாட்டிக்க போறோன்னு தான் இப்ப தற்கொலை பண்ணிருக்கா. சரி, பெரும் சூசைடு தானே, இதை பெருசுபடுத்த வேணாம், அவளோட பாடியை எரிச்சிருங்க
கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கலைராணியோட பாடிய அங்க இருந்து கொண்டு போறாங்க. ஷிஷா, நீ பார்க்க ஒரு மாதிரியா இருக்க, பேசாம என்னோட வீட்டுக்கு வா, நான் உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன், அது குடிச்சனா உன்னோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இல்ல பரவாயில்லமா, இன்னைக்கு நடந்த சம்பவமும் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு, நான் என்னோட ரூமுக்கு போறேன், அதனால நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு ஹீரோனி சொல்ல, சரி நீ கண்டிப்பா ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. காட்பான ஹீரோனி அந்த மகிழ்ச்சி விடியல இருந்து அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க, ஆனா அவளோட மனசு முழுக்க யார் இதை பண்ணாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. யாருக்கிட்டையாவது இத பத்தி பேசணும் போல இருக்குன்னு அவ யோசிக்க, அப்ப நம்ம ஹீரோ இருக்கால, அவன் நம்ம ஹீரோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்பதான் தெரிய வருது அங்க உண்மையிலே நம்ம ஹீரோ வெயிட் பண்ணல, ஹீரோ அங்க நிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி கற்பனையில நினைச்சு பாக்குறா. அப்பதான் அவளுக்கே புரியுது அவ தன்னோட அரண்மனைக்கு போறதுக்கு பதிலா ஹீரோவோட அரண்மனை இருக்கிற இடத்துக்கு தெரியாம வந்திருக்கானு. கற்பனா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஆங்வே வந்து, நீங்க எதுக்காக அதை எடுக்க போனீங்க, நாங்க ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா, உங்களை கூப்பிட்டு வரும்போது உயிர் போற நிலைமையில இருந்தீங்க அப்படின்னு ஃபீல் பண்றான். எனக்கு தான் எதுவும் ஆகலையடா, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற, சரி நீங்க தான் அந்த மூலிகை அனுப்புனீங்கன்னு ஏன் சொல்லல, அவளுக்கு என் மேல காதல் இல்லடா, அந்த மூலிகையை நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சா கடமைக்காக எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைப்பா, எனக்கு அது வேணாம், சரி நாளைக்கு நம்ம அவளை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நம்ம ஹீரோ அவளை பாக்குறதுக்காக கிளம்புறான். கட் பண்ண நம்ம ஹீரோனிய பார்க்க வரான். உடனே ஹீரோ அவகிட்ட பேசலான்னு போகும்போது சடனா அவனுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. அப்ப அவனுக்கு கலர்ஃபுல்லா தெரிஞ்ச அந்த உலகம் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறுது. அதாவது என்ன ஆயிருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த இமயமலைக்கு போய் தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த மூலிகை எடுப்பால, அதனால அவனுக்கு ஏதோ பெரிய எஃபெக்ட் ஆயிருக்கு. உடனே அவன் ஹீரோனிய பார்க்காமலே அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ண டாக்டர் வந்து அவனை செக் பண்ணிட்டு, இளவரசி 10 வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போச்சு, உங்க உடம்புல மறுபடியும் அந்த விஷம் ஏறி இருக்கு, இனிமே உங்களால எந்த கலரையும் பார்க்க முடியாது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும், அது மட்டும் இல்லாம இன்னும் 5 வருஷத்துல நீங்க இறந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, சோ ஹீரோ ஒரு முடிவு எடுத்துறான். இனிமே நம்ம ஹீரோனிய பார்க்க கூடாதுன்னு அவளை அவாய்ட் பண்றான். கட் பண்ண நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோனி வரா. ஆனா நம்ம ஹீரோ அவளை பார்க்க விரும்பலன்னு சொல்ல, உடனே ஹீரோனி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா அதே நேரத்துல ஹீரோனி என்ன பண்றானா, ஹீரோவோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குல்ல, அத வந்து அவனோட டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து வேற ஒருத்தர் ரிப்போர்ட்டர் மாதிரி சொல்றா. அவரும் அதை செக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோடதுன்னு தெரிஞ்சு உடனே ஹீரோட கண்டிஷனை அவர் சொல்லிடுறாரு. அதாவது ஹீரோயினும் 5 வருஷம் தான் உயிரோட இருப்பானோ, அதோட அவனுக்கு கண் பார்வை போயிருச்சு, அவனுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும்னு அவர் சொல்ல, சோ ஹீரோனிக்கு இப்போ இந்த உண்மை தெரிஞ்சிடுது. பட்டத்து இளவரசரை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதோட நான் ஒன்னு நினைச்சேன், ஏன்னா அந்த கமிஷனர் அப்புறம் தூதுவன் மீசக்காரனு இவங்க எல்லாருமே பட்டத்து இளவரசருக்கு தான் வேலை செய்யறதா நான் நினைச்சேன். அதாவது அந்த மர்ம மனிதனே பட்டத்து இளவரசரா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா கண்டிப்பா அது அவரா இருக்காது. அவருக்கு சண்டை போடவும் தெரியல, அதோட அவரு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காரு. சோ அது அவரு இல்ல. ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அவர் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தானே உயிரோட இருக்க போறாரு. சோ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரு சாக போற அந்த 5 வருஷத்துக்குள்ள நான் என்னோட பவரை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிப்பேன், என்னோட ஃபேமிலியும் இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துவேன். அதுக்கு கைமாறா அவருக்கு யாரு விஷ வச்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். ஆனா அவன் இதை ஒத்துப்பான் தான் எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோனி சொல்ல, கட் பண்ண நம்ம ஹீரோனி நம்ம மீசக்காரனை தான் போய் பாக்குறா. அதாவது நம்ம தலைவனை தான் பாக்குறா. திடீர்னு என்ன கூப்பிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? உங்களுக்கு உலகம் முழுக்க ஆளுங்க இருக்காங்களே, இந்த கண்ணோயை சரி பண்ற காட்டு தேனிலாம் எங்க கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அரசர் கூட அந்த காட்டு தேனியை தான் தேடிட்டு இருக்காரு. பட்டத்து இளவரசருக்காகவா? ஆமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதனால எனக்கு என்ன லாபம்? நான் உங்களுக்கு நார்த் வெஸ்டோட மார்க்கெட்டை தரேன். நிஜமாவா? எல்லா வியாபாரிகளும் அந்த மார்க்கெட்டை கைப்பாத்த நினைக்கிறாங்க, அத நீங்க அசால்ட்டா தரேன்னு சொல்றீங்க. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அந்த லீசனை லவ் பண்றீங்களா? ஆமா, எனக்கு அவரை பிடிக்கும். சரி, நீங்க அவரை விரும்புறதுனால நான் உங்களுக்கு உதவி பண்றேன். உடனே ஹீரோனி அரசரை பார்த்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, நீ அவனை தேர்ந்தெடுத்ததுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதே நேரத்துல உன் அப்பாவுக்கு இளவரசர் லீய தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட விஷயம், அதுல என் அப்பா தலையிட மாட்டாரு. சரி, நான் உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறேன். ஆனா லீசனுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அவன் குணமாகட்டும், அதுக்கு பிறகு நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதோட லீசன் கிட்டையும் இதை பத்தி கேட்கணும்ல, அவனுக்கு உன்னை பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கட் பண்ண நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே நேரத்துல நம்ம இளவரசர் லீய காட்டுறாங்க. அவன் பயங்கர கடுப்புல இருக்கான். அப்ப அவனோட அண்ணன் வந்து, டேய் டென்ஷன் ஆகாது, ஒன்னும் அவனை பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணிக்கல. சேஷா அடிக்கடி அவனோட அரண்மனைக்கு போனாலும் ஆனா அவளுக்கு அவன் மேல லவ்வே இல்ல. இந்த கல்யாணம் எதுக்காக பண்றான்னு தெரியுமா? அவளோட பவரை ஏத்துக்கிறதுக்காக தான் அவ பண்றா. பவருக்காகவா? புரியலையே. நல்லா யோசிச்சு பாரு. லீசன் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கான். அதோட அவனுக்கும் உடம்பு சரியில்லை. எப்ப வேணாலும் சாக
சாகுற நிலைமையில இருக்கிறவன் ஒருவேளை சேஷா லீசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பதான் பட்டத்தில வரிசி. ஒருவேளை அவ இறந்து போயிட்டா கூட அவ இந்த நாட்டோட ராணியா இருப்பா. சோ எப்படி இருந்தாலும் அவளுக்கு லாபம் தானே. இப்ப லியோட ஆனா என்ன பண்றானா அவனோட ஆளை கூப்பிட்டு நான் அந்த சேஷாவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னே, என்னாச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சியா? அந்த சேஷா நார்த் வெஸ்ட்ல தான் வளர்ந்திருக்கா. அவளை பத்தி ஸ்ட்ரேஞ்சா எந்த விஷயமும் இல்ல. ஆனா அவ இங்க வரும்போது கடல்ல விழுந்துட்டா. அவ சாகுற நிலைமைக்கு போயிட்டா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வானத்துல ரெட்ட நிலா வந்ததான். ரெட்ட நிலா வந்தா டார்கெட் ஓபன் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உடனே அவன் என்ன பண்றான், கூ ஃபேமிலியை சேர்ந்த கிங்ஷின்னு ஒரு பொண்ணை போய் மீட் பண்றான். இந்த கிங்ஷி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனியோட தங்கச்சி, அதாவது இறந்து போனால கிங் யூ. இப்ப நம்ம சேஷா உடம்புல இருக்காளே அவளோட தங்கச்சி. கூ ஃபேமிலியை கொல்றதுக்கு முன்னாடியே இவளை மட்டும் யாருக்குமே தெரியாம இவன் காப்பாத்திருக்கான். இப்ப இவளை பார்த்து நம்ம சேஷாவுக்கும் என்னோட இறந்து போன பொண்டாட்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல மாமா, அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் மீட் பண்ணிக்கிட்டதே இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? அதோட அக்கா இறந்து போய் 3 வருஷம் ஆகுது. இன்னும் எதுக்காக அவங்கள பத்தி தேடிட்டு இருக்கீங்க? மாமா, நான் அந்த வீட்டுல வந்ததுல இருந்தே நீங்க என்ன இது வரைக்கும் 3 தடவை தான் வந்து பாத்திருக்கீங்க. முதல் தடவை அக்காவை மறக்க முடியலன்னு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வந்தீங்க. 2வது தடவை என் அக்காவோட சமாதிக்கு கூப்பிட்டு போக வந்தீங்க. இப்ப என் அக்காவை பத்தி கேட்க வந்திருக்கீங்க. ஆனா என் அக்கா உங்களை ஒரு தடவை கூட காதலிச்சது இல்ல. நீங்க மட்டும் தான் அவங்கள காதலிச்சீங்க. உன் அக்காவை நான் கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவளோட மனசை மாத்த முடியும்னு நினைச்சேன். ஆனா விதி எங்களை பிரிச்சிடுச்சு. ஒருவேளை எனக்கு மறுபடியும் அவ கூட வாழ வாய்ப்பு கிடைச்சா இந்த தடவை நான் அவளை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஏன்னா இவ வந்து நம்ம ஜின்ன லவ் பண்றா. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனிய பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வரான். இளவரசி, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஆனா இத பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இங்க பாரு, நான் ஒன்னும் அவனை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கல. அதோட நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த லீசன் ரொம்ப நாள் வாழ மாட்டான், சீக்கிரமா செத்துருவான். அதோட அவன் செத்து போன ஒரு பாம்பு. நாம அவனை என்னதான் அடிச்சாலும் அவன் திரும்ப கொத்த மாட்டான். அதனாலதான் நான் அவனை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே நின்னு கேட்டுறான். அதனால எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். இளவரசி, நீங்க அவங்கள தப்பா நினைக்காதீங்க. அவங்க சும்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. சும்மாவா? அவ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான்னு உனக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது. ஒருவேளை நான் சீக்கிரமா செத்து போவேன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாளா, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்ன சூஸ் பண்ணாலான்னு எனக்கு தெரியல. எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா நீங்க அவங்க கூட இருக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்கீங்க. அதோட உங்களை பார்த்த பிறகுதான் வாழணுங்கிற ஆசையே உங்களுக்குள்ள வந்தது. அதனால அவங்கள விட்டுறாதீங்க. இப்ப அவங்களுக்கு உங்க மேல காதல் இல்லைனாலும் நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க காதல அவங்களுக்கு புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆங்குவே சொல்ல கட் பண்ண நம்ம ஹீரோனி குதிரை சவாரி போயிட்டு இருக்க. நம்ம பூலின் கூட தான் போறா. அப்ப மரத்துல தேனி கூட்ட பாக்குறா. உடனே பூலின் கிட்ட சொல்லி அந்த தேனியில பிடிக்க சொல்றா. உடனே அவளும் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோனியோட குதிரை இருக்குல்ல, அது யாரோ ஒருத்தங்க கொம்பால அடிக்கிறாங்க. அது வழி தாங்க முடியாம வேகமா ஓட ஆரம்பிக்குது. அக்கா, என்னக்கா பண்ற? பயப்படாத. அவ வடமேற்குல வளர்ந்தவ தானே, சோ அவளுக்கு நல்லாவே குதிரை ஓட்ட தெரியும். அதனால அவளை நினைச்சு நீ கவலைப்படாத. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோனி ஒரு பள்ளத்தாக்கல்ல விழுந்துடுறா. இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர உடனே நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். ஹங்பி, நீ இந்த பக்கமா போ, நான் அந்த பக்கமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க. அதே நேரத்துல நம்ம லீக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. உடனே அவனும் அங்க வந்துடுறான். அவனோட அண்ணன் அவனை தடுக்க பாக்குறான். ஆனா அவனையும் மீறி அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதே நேரத்துல ஒரு வழியா நம்ம ஹீரோனிய கண்டுபிடிச்சிடுறான். நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்களா? தற்செயலா தான் நான் அந்த பக்கமா வந்தேன். அப்பதான் உன்னை பார்த்தேன். தற்செயலா இருந்தாலும் சரி, நீங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எதிர்காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏன் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துவேன். உன் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ நிஜமா எனக்கு உதவி பண்றதா இருந்தா எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லு. நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? அதோட நான் உன்கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? இளவரசி, மத்த இளவரசர்களோட உங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் உங்களை விட டாப்ல இருக்காங்க. எல்லாருமே என் மனசை கவர ட்ரை பண்றாங்க. ஆனா உங்ககிட்ட அப்படி ஸ்பெஷலா என்ன இருக்கு? என்கிட்ட ஸ்பெஷலா எதுவும் இல்ல. ஆனா நான் சீக்கிரமா சாக போறேன். அதோட நான் அரசராயிட்டா உனக்கு ஒரு தடையா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் சீக்கிரமா செத்துருவேன்ல. சோ நீ மகாராணியா இந்த நாட்டையே ஆளலாம். அது உனக்கு போதாதா? உண்மைதான். அதோட உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன். நான் உங்களை லவ் பண்ணல, ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நீ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க. சரி, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நாம இனிமே எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. நேர்மையா இருக்கணும். நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், நீயும் என்னை ஏமாத்தாத. சோ நீ எனக்கு உண்மையா இருந்தா நானும் உன்னை எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன். ஆனா என்ன மாதிரி ஒருத்தனை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. சோ நீ என்கிட்ட நீ என்ன லவ் பண்ணிருக்கன்னு சொன்னா கூட நான் அதை நம்பி இருப்பேன். சோ நீ அந்த மாதிரி போய் கூட சொல்லி இருக்கலாமே. அதை நம்ப நானும் ரெடியா தான் இருக்கேன். சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னோட கான்டாக்ட் படி உங்களுக்கு விஷம் வச்சது யாருன்னு
என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சோ என்னோட கான்ட்ராக்டுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என் மேல லவ் வந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிரு. கண்டிப்பா சொல்றேன், ஆனா கண்டிப்பா எனக்கு உங்க மேல லவ் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்ல, அதே நேரத்துல நம்ம லீ இருக்கால, அவன் நம்ம ஹீரோனிய சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கான். அப்ப அவனோட அண்ணன் இருக்கால, அவன் வந்து டேய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, நேத்து நைட்ல இருந்தே தேடிக்கிட்டு இருக்க, வா நம்ம கிளம்பலாம், அவ கிடைச்சா இவங்க வந்து சொல்லுவாங்க உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு அவன் சொல்ல, அதோட அவனோட அண்ணன் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோனிய தேடிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் அங்க வராங்க. ஷேஷா நீ ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன். லிசன், நீ என்ன இங்க? நேத்து ஓவரா குடிச்சிட்டேனா, அதான் வழி தவறி போயிட்டேன். அப்பதான் ஷேஷாவை பார்த்தேன். அவதான் வழி தெரியாம போன என்ன காப்பாத்தி கூப்பிட்டு வந்தா. அப்படிதான் பள்ளத்தாக்குல இருந்து நாங்க எஸ்கேப் ஆனோம். சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷேஷாவை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்ப நம்ம அணங்காரன் இருக்கால, அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோனி குதிரையில போகும்போது ஒரு பள்ளத்தாக்குல விழுந்திருப்பால, நம்ம ஹீரோவும் அந்த பள்ளத்தாக்கு வழியா போய் நம்ம ஹீரோனிய பார்த்திருப்பான். ஆனா அவனுக்கு எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது. நம்ம ஹீரோனி தான் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசிய பாதை வழியா இவனை கூப்பிட்டு வந்திருக்கா. ஆனா அந்த ரகசிய பாதை இருக்குல்ல, அது வந்து இவனோட மனைவிக்கு மட்டும் தான் தெரியும். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஷேஷா கடல்ல விழுந்தப்ப வானத்துல ரெட்டை நிலா வந்ததா சொன்னாங்களே, அதை அவன் நினைச்சு பாக்குறான். அதாவது ரெட்டை நிலா வரும்போது டார்கெட்னு ஒரு கதவு ஓபன் ஆகுமா, அதாவது ஆத்ம கதவு. அந்த ஆத்ம கதவு வழியா இறந்து போன ஒருத்தவங்களோட ஆத்மா வந்து வேற ஒருத்தர் உடம்புக்குள்ள போய் அவங்களோட விதி வேற மாதிரி எழுதப்படுமா. உடனே அவன் என்ன நினைக்கிறான், தன்னோட மனைவி ஆத்மா தான் ஷேஷா உடம்புக்குள்ள இருக்குன்னு அவன் நினைக்கிறான். உடனே அவன் ஷேஷாவை போய் பார்த்து உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொல்லி அவன் மனைவியோட கர்ச்சிப்பை காட்டி யாருன்னு கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோ ஷேஷாவை அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். அவன் கூப்பிட்டு போறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.